சூழ்நிலையை பார்த்தா என்ன பாஸ்டர், சூழ்நிலையை பார்த்தா யார நம்ப? கத்த சொல்றாரு. தாவீது ரொம்ப அழகா சொல்றான், நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என் சூழ்நிலை இப்படித்தான், அவமானம் தான், நிந்தைதான், நெருக்கம் தான். இதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க, 13 வாசிங்க, இன்னும் நல்லா புரியும் உங்களுக்கு. தாவீதுனுடைய சூழ்நிலை, அநேகர் என்னை குறித்து சொல்லுகிற அவதூறை கேட்டு நான் என்ன சொன்னாலும் சரி, நான் என்ன பேசினாலும் சரி, அதுல குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டத்திற்கு மத்தியில நான் எது எப்படிப்பட்ட பிரயாசப்பட்டாலும் சரி, நான் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டும் என்று உழைத்தாலும் சரி, என்னை குறித்து அவதூறு பரப்புகிற கூட்டத்திற்கு மத்தியில இருக்கிறேன். ஆகிலும் என் கர்த்தரை நம்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சத்தமர அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை வைத்தவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த உலகத்துல மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? எதிர்த்து வருகிற எத்தனை எதிராளிகள் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவதற்கு ஆயத்தமா இருப்பாங்க. எதிர்த்து வருகிற படை எவ்வளவு பெரிய வலுவான படையா இருந்தாலும் யுத்தம் செய்து ஜெயிக்கிறதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல முழு முயற்சியா வேலை பார்ப்பாங்க. இவனை ஜெயிக்கவே முடியாது, இவனை என்ன பண்ண முடியாது, இந்த யுத்தத்துல வீழ்த்தவே முடியாதுன்னா அங்க சில துரோகிகளை எழுப்பி விடுவார்கள். நான் எப்படி சொல்றேன், எதிர்த்து வர எதிராளியை நீங்க ஜெயிச்சிடலாம், ஆனா நமக்கு மத்தியில இருக்கிற துரோகியை நம்ம என்ன பண்ண முடியாது, செய்யத்துக் கொள்ளவே முடியாது. ஏன்னா நம்ம அவனுக்கு நன்மை செஞ்சிருப்போம். அவதூறு பரப்புறவன் யாரு? வெளியிருந்து வர்றவன் என்னை அவதூறு பரப்ப மாட்டான். என் கூட பழகினவன், என் தட்டுல சாப்பிட்டவன், என்னோடு கூட படுத்தவன், எனக்குரிய எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறவன் தான் என்ன குறிச்சு அவதூறு பரப்புவான். தாவீது சொல்றான், ஒரு நம்பிக்கை துரோகம் அவனுடைய உள்ளத்துல இருக்கிறது. அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை துரோகம் இருக்கிறது. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில நம்பிக்கை துரோகங்கள் இருக்கலாம், ஆனா நீங்க சொல்லணும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் என் கர்த்தரை நம்புகிறேன். நான் என் கர்த்தரை நம்புகிறேன். என் தெய்வம் என் வாழ்க்கையில இந்த அவமானத்தை மாற்ற, அதாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆரம்பம் அற்பம்தான். சில மனிதர்களுடைய குடும்பங்களிலே சில அவதூறுகள் வரும் பொழுது ஆரம்பத்தில் நீங்கள் பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு என் தெய்வத்தால் சம்பூரணமாக்க முடியும் என்று நம்புறவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை நம்புகிற ஒரு சந்ததியார் இன்றைக்கு தேவை. சூழ்நிலைகளை குறை கூறிக்கொண்டிருக்கிற சந்ததியார் அல்ல. என்னால முடியாது என்று சொல்லி ஒரு சூழ்நிலைகளை சாதகமாய் காட்டிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை கத்த தேடவில்லை. அவருக்கு தெரியும் என்னால் முடியாது என்பதை அறிந்திருந்தார். பேதுருவினுடைய நிலை தெரியும். அவன் வெறும் எல்லா காரியத்துக்கும் பயந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன். ஆண்டவர் சொன்னாரே, ஐயா பேதுருவே, நீ கல்லுதான், நீ எல்லாருக்கும் பயப்படுகிறவன் தான், ஆனா உன் மேலதான் நான் சபையை கட்டுகிற ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கையை வைத்தவர் சொல்லுங்கள. நல்ல கவனிங்க. எனக்கு 1000 பிளானிங் இருக்கலாம், எனக்கு நிறைய திட்டம் இருக்கலாம், எனக்கு நிறைய வழிகள் தெரியலாம், எனக்கு இந்த இடத்துல போய் நான் இப்படி வந்துருவேன் அப்படி வந்துருவேன்னு சொல்லி எனக்கு பல திட்டங்கள் இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லட்டா, என் தகப்பனுக்கு நான் ஒருவன் மாத்திரமே அவருடைய திட்டம். நான் வாழ்றதுக்கு பல வழிகளை தேடி அலைந்து கொண்டிருக்கலாம், ஆனா தெய்வம் என்னைய தேடி மாத்திரம் தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பூமிக்கு வந்தவர். அவர் என்னைய தேடி வந்தார், ஆனா நான் நிறைய தேடுறேன். இன்னைக்கு உலகத்துல தெய்வத்தை தேடி அலைகிற கூட்டத்திற்கு மத்தியில என்னை தேடி வந்த தெய்வம் ஒருவர் உண்டு. அவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவதில்லை. நான் எந்த இடத்துல மையப்படுகிறதில்லை, காரணம் அவர் என்னை தேடி வந்த தெய்வம். நான் தேடி போகல, இயேசு கிறிஸ்துவை நான் தேடி போகல, அவர் என்னை தேடி வந்தார். ஏன்? நான் யோக்கியன் என்பதனாலயா, நான் நன்மை செய்கிறேன் என்பதனாலயா? இல்ல, எனக்கு தெரியும் என்னை குறித்தவர் நன்கு அறிந்திருக்கிறார். சொல்றாரு, நீ எனக்கு அவசியமா இருக்கிறார். இதை அறிந்து கொண்ட தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஐயா.